لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون خير الخطائين التوابون المستغفرون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்திலே துஆவுடைய அடிப்படை, துஆவினால் ஏற்படுகின்ற பலன்கள், துஆ இந்த உம்மத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் என்பதை எல்லாம் பார்த்தோம். அத்துஆஉ முஃல் இபாதா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், வணக்கங்களுக்கு எல்லாம் மூளை என்பதாக, துஆவை கொண்டுதான் எல்லா அமல்களும் நடக்கவிருக்கின்றது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அதையெல்லாம் நாம் பார்த்தோம். மனிதன் உலகத்தில் எவ்வளவுதான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பது கிடையாது. உலகத்துடைய சூழ்நிலை, அந்த மாஹவுல், நம் மலை ஷைத்தானுடைய தூண்டுதலுடைய அடிப்படையின் பக்கமாக நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாக உள்ள காலம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள். நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாக மக்காவுடைய சூழ்நிலை சுருக்கமாக சொல்ல போனால், எந்த விதமான பாவங்களையும் விட்டு வைக்காமல் எல்லா விதமான பாவங்களும் செய்யக்கூடிய சூழ்நிலை. வரலாறுடைய அடிப்படை நாம் பார்த்தால், மக்காவில் வாழ்ந்த அந்த முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் எல்லா விதமான பாவங்களையும் எதையும் விட்டு வைக்காமல் இதுவெல்லாம் பாவம் இல்லை என்பதாக கருதக்கூடிய அளவிற்கு பாவங்களை செய்து வந்தார்கள். இன்றைய காலத்தில் நாம் சொல்வதை போன்று
காலங்கள் ஓடுகின்ற வேகத்திற்கு நாம் காலத்திற்கு தோதுவாக ஓட வேண்டும். இல்லை என்றால் நாம் தான் முட்டாள்கள், கை செய்தவாளிகள் என்பதாக அறிவாளித்தனமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒருவன் ஏமாற்றினால் அதே போன்று நானும் ஏமாற்றினால்தான் என்னுடைய வாழ்க்கை சரியாக அமையும். இன்றைய காலகட்டத்தில் நான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல், நீதமான முறையில் நான் வியாபாரம் செய்தால் மற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய வியாபாரத்தில் முன்னேறி செல்வார்கள். ஆனால் நான் என்னுடைய வியாபாரத்தில் தோல்வியை மட்டும்தான் பார்க்க முடியும் என்பதாக அறிவாளித்தனமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வியாபாரத்தில் மோசடி செய்வது, பொய் சொல்வது இதெல்லாம் ஒரு பாவம் இல்லை என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் வியாபாரத்திற்கான முதலை வட்டி வாங்கியாவது நான் பொருட்களை ஈட்டுவேன், அதற்காக வேண்டி வட்டி வாங்குவது ஹராம் அல்ல, பாவமான செயல் இல்லை என்பதாக ஹராம் என்று தெரிந்திருந்தும் கூட உள்ளத்தில் அளவும் சஞ்சலங்கள் இல்லாமல், ஒரு துடிப்பு இல்லாமல் பாவங்களை லேசாக செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அருமைநாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாக மக்காவில் பாவங்களை செய்தார்கள். அது பாவம் என்பதாக அவர்கள் விளங்கவில்லையோ, விலகி இருந்தும் பாவங்களை அவர்கள் பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருந்தார்களோ, அதே போன்று பாவங்களை விளங்காமல் பல காரணங்களை செய்கின்றோம். இருந்தும் கூட சில பாவங்கள், இது குற்றங்கள், இது தவறுகள் என்று தெரிந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணங்கள் என்பதாக, இதையெல்லாம் செய்தால்தான் நான் இந்த காலகட்டத்தில் வாழ முடியும் என்பதாக தவறான எண்ணத்தின் அடிப்படையில் நாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக சொல்லப்போனால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கின்றது, குல்லு பனி ஆதம ஹத்தாஊன் கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு சொல்லிவிட்டார்கள். ஆதமுடைய மக்கள் அனைவரும், ஆதமுடைய மக்கள் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றிய நாள் முதல் இறுதி நாள் வரைக்கூடிய எல்லா மனிதர்களும், ஆதமுடைய காலத்தில் இருந்து கியாமத்துடைய உலகத்துடைய அழிவு நாள் வரை வரக்கூடிய கடைசி குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை வரையிலும் குல்லு பனி ஆதம ஹத்தாஊன் கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், எல்லா மக்களும் பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான். பாவத்தை விட்டு யாரும் தூரமானவர் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை பாவமே செய்ததில்லை, பிறந்தது முதல் இதுவரை என்பதாக யாரும் சொல்ல முடியாது, நபிமார்களை தவிர. அல்லாஹ் பொதுவாக ஒரு சட்டத்தை வைத்திருக்கின்றார், அது நியதியாக இருக்கின்றது. அல்லாஹ் எப்பேற்பட்ட படைப்புகளை படைத்தாலும் கூட அதில் சில படைப்புகளை தனிப்பட்ட ஒரு அந்தஸ்துடையதாக, படைப்புகளுக்கெல்லாம் ஒரு மாற்றமானதா அல்லாஹ் படைப்பான். இஸ்தித்னா என்பதாக அரபியிலே சொல்வார்கள். எல்லாம் ஒன்று போல் இருந்தாலும் அதில் சிலது தனிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கும். மனித உடல் தாயுடைய கருவறையில் உருவாகுவதற்கு பல அணுக்கள் உள்ளே சென்றாலும் கூட குறிப்பிட்ட அந்த ஒரு அணுதான் கருவறைக்குள்ளாக செல்ல முடியும். எல்லா அணுக்களும் தகுதியானதுதான், ஆனால் தாயுடைய கருவறைக்கு செல்லக்கூடிய அந்த தகுதியை படைத்தது ஒரு அணுதான். அதே போன்ற நபிமார்களை தவிர உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும், எல்லா மனித படைப்புகளும் குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், எல்லாருமே பாவம் செய்யக்கூடிய மக்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், உங்களில் சிறந்தவர்கள் அந்த பாவிகளில் சிறந்தவர்கள் யார் என்று பார்த்தால், தான் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி யார் தௌபா செய்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பாவம் எவ்வளவு லேசாக நடக்கின்றதோ அதை போன்று சிரமப்பட்டும் கூட மக்கள் இறைவனிடத்தில் தான் செய்த பாவத்தை பற்றி, குற்றத்தை பற்றி மன்றாடி அதற்குண்டான தௌபாவை கேட்பதை குறைந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால் இல்லை என்பதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது பாவம் என்பதாக இந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹதீஸில் இப்படி வருகின்றது, ஒரு மக்கள் பாவம் செய்தார்கள் என்றால் அந்த பாவத்தை பார்க்கக்கூடிய அந்த நபர் தன்னால் முடிந்தால் கைகளால் தடுக்க வேண்டும். அந்த பாவத்தை விட்டு அந்த மக்களை கண்டிப்பாக அவர் தடுக்க வேண்டும். ஈமானுடைய கடைசி தரமாக சொல்லப்படுகின்றது, உள்ளத்திலாவது இது பாவம் என்பதாக அவன் வருத்தப்பட வேண்டும்.
ஒரு பாவம் நடக்கின்றது, அந்த பாவத்தை பார்த்து ஈமானை கடைசி தரம் என்ன என்று பார்த்தால் உள்ளத்திலாவது அந்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், இப்படிப்பட்ட பாவங்களை இவர்கள் செய்கின்றார்கள் என்பதாக. ஆனால் எத்தனையோ பாவங்களை நாம் கண்ணுக்கு முன்பதாக பார்க்கின்றோம். அந்த பாவங்களை செய்கின்ற மனிதர்கள் நாம் தடுப்பதும் கிடையாது. குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய ஈமானை கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் கவலை ஏற்படுகின்றதா என்று பார்த்தால் அதுவும் கூட இல்லை. அதன் காரணமாக தான் அதே பாவத்தில் நாம் அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். பொய் சொல்வது ஒரு காலங்களில் பெரும் பாவமாக இருந்தது. காலங்கள் போக போக பொய் சொல்லக்கூடிய மக்களை தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, அல்லது பொய் சொல்கின்ற மனிதர்களை பார்த்து உள்ளத்தில் கவலைப்படக்கூடிய நபர்கள் இல்லை. இப்பொழுது நாமே பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தொழுகை விடுகின்றார்கள், தொழுகை விடுவது தவறு என்பதாக தெரியும். அதை பற்றி உண்டான கவலை நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் போனதன் காரணமாக தான் நாம் இன்று லேசாக தொழுகை விட்டு வருகின்றோம். எல்லா பள்ளிகளிலும் பார்க்கலாம், உலகம் முழுவதும் ஜும்மாவுடைய தினத்தன்று வருகின்ற கூட்டம் அன்று அசரிலோ மகரிபிலோ அல்லது பகிரிலோ இருப்பது கிடையாது. அருமையானே, தொழுகை விடுவது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்தை பற்றி உண்டான கவலை நம்முடைய உள்ளத்தில் இல்லை. அதன் காரணமாக நாம் தொழுகை விடுவது நமக்கு லேசாகிவிட்டது. ஆக நாம் எந்த பாவங்கள் செய்தாலும் கூட அந்த பாவத்தை நினைத்து வருந்தி நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அருமையானே, பாவ மன்னிப்பு இருக்கின்றது. துஆ எப்படி இந்த உம்மத்திற்கு ஒரு பாக்கியமாக கிடைத்ததோ அதே போன்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை, இஸ்திக்ஃபாரை ஒரு பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். நேரடியாக அல்லாஹ்விடத்தில் துஆவின் மூலமாக நாம் நம்முடைய தேவைகளை, காரியங்களை கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதே போன்று இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நேரடியாக நாம் செய்த குற்றங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பை பெறக்கூடிய அந்த வாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக ஈமானை கொண்ட மக்களுக்கு. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்து விட்டு தௌபா செய்கின்ற மனிதர்களை பார்த்து தன்னுடைய மலக்குமாரிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான். ஹதீஸை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இதோ பாருங்கள், என்னுடைய அடியான் இருக்கின்றானே, பாவம் செய்து விட்டான். ஆனால் அவனுக்கு தெரியும் தன்னை படைத்த இறைவன் இருக்கின்றான் என்பதாக. அவனுடைய உள்ளம் அந்த பாவத்தை குற்றம் என்பதாக நினைத்து விட்டது, அதை ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை, அதற்குண்டான மன்னிப்பை தரக்கூடிய ரப்பு ஒருவன் இருக்கின்றான். அந்த ரப்பு என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டது. பாவத்தை வெளியே சொல்வது கேவலம் என்று இருந்தும் கூட தன்னுடைய ரப்பிடத்தில் நாம் சொன்னால், அந்த பாவத்தை முறையிட்டால் என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்பதாக உறுதி கொண்ட நிலையில் அவன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றான் பாருங்கள் என்பதாக மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றான். நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் தவறு செய்து விட்டால் நம்முடைய நிலை என்ன? ஒருவன் எனக்கு அநியாயம் செய்து விட்டான், நாம் சொல்வோம், இதற்கு பின்பதாக நீ என்னுடைய முகத்திற்கு முன்பதாக வந்து விடாது, நான் உன்னை பார்ப்பதற்கு விரும்பவில்லை, உன்னிடத்தில் பேசுவதற்கு விரும்பவில்லை, நீ என்னை விட்டு தூரமாகிவிடு என்பதாக அவனை பழித்து பேசுவோம், விரட்டி விடுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய்யவில்லை. வாருங்கள், என்னிடத்தில் தௌபா கேளுங்கள், நீங்கள் செய்த குற்றங்களுக்கு நான் மன்னிப்பு தருகின்றேன் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஆ, அல்லாஹ்வின் பால் நீங்கள் பரிசுத்தமான தௌபாவாக தௌபா செய்யுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயார். மலக்குமாரிகள் சொல்கின்றான், இதோ பாருங்கள் என்று அடியான் தௌபா செய்கின்றான், நான் அவனை மன்னித்து விட்டேன், அதற்கு நீங்கள் தான் சாட்சி என்பதா அல்லாஹ் தான் மன்னித்த அந்த காரியத்திற்காக வேண்டி மலக்குமார்களை சாட்சியாக நியமிக்கின்றார். ஏனென்றால் மலக்குமார்கள் தான் மனிதனை படைக்கும் பொழுது மறுப்பு தெரிவித்தவர்கள். இது கால ரப்பகலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த பூமியிலே எனக்காக உள்ள ஒரு பிரதிநிதி, அதாவது மனித படைப்பை நான் படைக்கப் போகின்றேன் என்பதாக மலக்குமாரிடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை வணங்கத்தானே நாங்கள் இருக்கின்றோம்,
என்னுடைய காலம் முழுவதும் நாங்கள் உன்னை வணங்கி கொண்டேதான் இருப்போம் யா அல்லாஹ். உன்னை வணங்க நாங்கள் இருக்க இன்னொரு படைப்பு எதற்கு? அதுவும் அல்லாமல் உன்னுடைய படைப்பை பற்றி நீ இப்படி வர்ணிக்கின்றாய், அவர்கள் குழப்பம் செய்வார்கள், பாவம் செய்வார்கள் என்பதாக. பாவம் செய்யக்கூடிய குழப்பங்கள் செய்ய போகின்ற அந்த படைப்பை நீ ஏன் படைக்கப் போகின்றாய் என்பதாக. நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், குழப்பங்களை விளைவிக்க மாட்டோம், பரிசுத்தமான மனிதர்களாக படைப்பாக நீ எங்களை படைத்திருக்கின்றாய். அப்படி இருக்க மனித படைப்பு எதற்கு? அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு இருக்கின்றது பாவங்களை கொண்டு. அல் இன்சானு முரக்கபுன் மினல் பைனல் கதை வன் நிசியான், மறதி பாவம் இரண்டுடைய அமைப்பை கொண்டுதான் அல்லாஹ் இந்த மனிதனுடைய படைப்பை ஒன்று சேர்த்திருக்கின்றான். மனிதனத்தில் மறதியும் இருக்கும், பாவம் இருக்கும். அப்படி இருக்க ஏன் அந்த படைப்பை நீ படைக்கப் போகின்றாய் என்பதாக மறுப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்திருக்கின்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஆகவே நான் மனித படைப்பை படைக்கப் போகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி நம்மை படைத்தான். ஆகவேதான் பாருங்கள் என்ற அடியான், நீங்கள் சொன்னதை போன்று அவன் தவறு செய்து இருந்தாலும் கூட, தவறுடைய அந்த தன்மையோடு நான் அவனை படைத்திருந்தாலும் கூட, எப்பொழுது என்னுடைய ஞாபகம் வருகின்றதோ உடனடியாக என்னின் பக்கம் மீண்டு வருகின்றான் பாருங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். செய்த தவறுக்காக வேண்டி படைத்த இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுவது மட்டுமல்ல, மாறாக அதற்கு பகரமாக நன்மையும் தருகின்றார். வேலையால் சரியான முறையில் வேலை செய்தால் அவருக்கு உண்டான ஊதியத்தை நாம் கொடுப்போம். வேலையில் தவறு செய்து விட்டால் ஊதியம் எல்லாம் கிடையாது, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு எனக்கு இத்தனை பொருட்கள் வீணாகி விட்டது, இவ்வளவு லாஸ் ஆகி விட்டது, அதற்கு பகரமான எனக்கு தான் பணம் தர வேண்டும் என்பதாக அவரிடத்தில் நாம் பிடித்துக் கொள்வோம். கொடுக்க வேண்டிய பணத்தையும் கூட கொடுத்திருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்ல. செய்த பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பையும் வழங்குகின்றான். அந்த மன்னிப்புக்காக வேண்டி நன்மையும் அல்லாஹ் வழங்குகின்றான் தாராளமாக. அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபை. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பாக்கியமாக இஸ்திக்ஃபாரை, பாவம் மன்னிப்பை அல்லாஹ் தந்து விட்டான். உலகத்தில் நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, மலைகள் குறைந்து விட்டது, மழை காலங்களில் கூட மழை பொழிவது இல்லை, வெயிலுடைய உஷ்ணத்தை நாம் தாங்க முடியாமல் தவிக்கின்றோம். எல்லா காலங்களிலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் வெயில் அடிக்கின்றது. நம்முடைய வருமானத்தில் பரக்கத்து இல்லை, நேரங்களில் பரக்கத்து இல்லை, பொருளாதாரத்தில் பரக்கத்து இல்லை. வியாபாரம் முந்தைய காலங்களில் இருந்த வியாபாரத்தை போன்று இன்றைய காலத்தில் நம்முடைய வியாபாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்பது இல்லை, என்னுடைய குடும்பத்தார்கள் எனக்கு கட்டுப்படுவது இல்லை, என்னுடைய கணவன் எனக்கு கண்ணியம் கொடுப்பது கிடையாது, என்னுடைய மனைவி எனக்கு கண்ணியம் கொடுப்பது கிடையாது, என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதில்லை என்பதெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றமே. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு சொல்கின்றது, இதற்கெல்லாம் முழு காரணம் நாம் செய்கின்ற பாவங்கள் தான். எல்லா பாவத்தையும் நாம் செய்துவிட்டு பிறரை நாம் குறை கூறி கொண்டிருக்கின்றோம், காலங்களை நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மழை பொழியவில்லை என்றால் அதற்கும் நாம் தான் காரணம். நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்தில்லை என்றால் அதற்கும் நாம் தான் காரணம். வருமானத்தில் பரக்கத்தில்லை என்றால் அதுவும் நாம் தான் காரணம். குடும்ப வாழ்க்கையில் பரக்கத்தில்லை, நிம்மதி இல்லை என்றால் அதற்கும் நாம் தான் காரணம். மனைவி மக்கள் தன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்படவில்லை, அதற்கும் நாம் தான் காரணம். பெற்றோர்களை பிள்ளைகள் விரட்டுகின்றார்கள் என்றால் அதற்கும் நாம் தான் காரணம். உங்களுக்கு மழை வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். உங்களுக்கு மழை வேண்டுமா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மழை இறக்கி வைப்பான். நம்ம எல்லாம் மழைக்காக துவா செய்து கொண்டிருக்கோம். அல்லாஹும்ம அகீஸ்னா, அல்லாஹும்ம அகீஸ்னா யா அல்லாஹ், எங்கள் மீது நீ மழையை பொழிவாயா அல்லாஹ், எங்களுக்கு மழையுடைய தேவை இருக்கின்றது, எங்கள் ஊரெல்லாம் வறட்சியாக ஆகிவிட்டது, எங்கள் விவசாய நிலம் எல்லாம் வறண்டு போய்விட்டது, விவசாயங்கள் சரியாக இல்லை, கால்நடைகள் எல்லாம் அவதிப்படுகின்றது, கஷ்டப்படுகின்றது, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையைத்தா என்று சொல்கின்றோமே. பாவம் எல்லாம் செய்துவிட்டு நாம் செய்கின்ற காரியங்களை சரியான முறையில் செய்யாமல், கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி செய்யாமல்,
அல்லாஹ் உலகத்தில் இந்த மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதாக குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு காட்டி தந்தானோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முறையின் பிரகாரம் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் மழையை வேண்டினால் எப்படி மழை வரும்? அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். பாவங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உலகத்தை விட்டு நம்மை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கும். நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபாக்களை அதிகமாக்கினால் ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயார். ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக ஆகிவிட்டார். மன்னிப்பான் என்பதாக கூட சொல்லவில்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயார், அல்லாஹ் மன்னித்து விட்டான். அரபியில் சொல்வார்கள் கான யகூனு, ஆகிவிட்டது, இனிமேல் ஆகும் என்பதாக. இன்னஹு யகூன கஃபாரா என்பதை அல்லாஹ் சொல்லவில்லை. கான கஃபாரா, அதாவது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டான், அதாவது மன்னித்து விடுவான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்தை உங்கள் மீது பொழியக்கூடியதாக, அதாவது மழை பொழிய செய்யக்கூடியதாக வானத்தை ஆக்கி விடுவான். நம்ம எல்லாம் பார்ப்போம், மேகங்கள் கூடி வரும், எங்கே மழை பெய்ய போகின்றது என்பதால் சந்தோஷம் அடைவோம். இன்று சரியான மழை இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் மேகங்கள் மட்டுமல்ல, மின்னலும் இடியும் கூட சேர்ந்து வருகின்றது, ஆனால் மழை இல்லை. நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், மேகங்கள் சேர்ந்து வரும், இடியுடைய சத்தம் கேட்கும், மின்னலை கண்ணுக்கூட பார்ப்போம், ஆனால் ஒரு சொட்டு மழை கூட நம்முடைய பூமியின் மீது விழாது. ஏனென்றால் பாவங்கள் மிகைத்து விட்டதின் காரணமாக. ஏனென்றால் மழையும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தானே. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களை நினைத்து அதிகமாக தௌபாக்களை இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் மீது அந்த வானத்தை மழை பொழியக்கூடியதாக நாம் ஆக்கி வைப்போம். வயும்ஜிதுக்கும் பிஅம்வாலி வபனீன், பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியத்திலும் பரக்கத்தை நாம் உண்டாக்கி வைப்போம், அதிகப்படியானதை தருவோம். அருமையானவர்களே, பரக்கத் என்பது நமக்கெல்லாம் விலகி இருக்கும், தெரிந்திருப்போம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதித்து விட்டோம், அடுத்த நாள் அதே வியாபாரம் தான், ஆனால் 2000 ரூபாய் லாபம் கிடைத்து விட்டது. இது பரக்கத்தா என்று பார்த்தால் கண்டிப்பாக இது பரக்கத்துடைய பொருள் அல்ல. முதல் நாள் 1000 ரூபாய் சம்பாதித்தோம், 1000 செலவாகி விட்டது. இரண்டாவது நாள் 500 ரூபாய் தான் சம்பாதித்தோம், லாபம் கிடைத்தது. ஆனால் அந்த 500 ரூபாயில் 100 ரூபாயோ அல்லது அதற்கு கம்மியாக மிச்சமானால் அதுதான் பரக்கத். கூடுதலாக சம்பாதிப்பது, கூடுதலாக வருமானத்தை ஈட்டுவது அது பரக்கத் அல்ல. மாறாக நாம் சம்பாதிக்கின்ற நம்முடைய வருமானம், சம்பாத்தியம், தொழில், அதை விட கூடுதலான வேலையை செய்து நமக்கு மேல் நிச்சயமாக இருக்குமேயானால் அதுதான் வாழ்க்கையினுடைய பரக்கத். இதுவும் கூட பரக்கத் அல்ல, இன்னும் அதிகமாக இருக்கின்றது பரக்கத். ஆகவேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்ய சொன்னார்கள், நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். யோசித்து பாருங்கள், யா அல்லாஹ் எனக்கு மௌத்திலே பரக்கத்தை தா. அப்படி என்றால் 2 தடவை அல்லது 3 தடவை எல்லாம் நான் மௌத்தாக வேண்டும் என்பதா பொருளா? எல்லாம் நான் ஒரு தடவை மௌத்தாகி விட்டேன், 2வது தடவை நான் மௌத்தாக வேண்டும், 3வது தடவை மௌத்தாக கூடுதலாக கிடைக்கின்றது, அதன் அர்த்தம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத். ஒரு தடவை மௌத்தாகி விட்டேன், யா அல்லாஹ் 2வது தடவை நான் மௌத்தாக வேண்டும், 3வது தடவை நான் மௌத்தாக வேண்டும், 4வது தடவை நான் மௌத்தாக வேண்டும் என்பதா பொருளா? அப்படி அல்ல. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் என்றால், யா அல்லாஹ் நான் மௌத்தாகக்கூடிய தருணத்திலே எதுவெல்லாம் எனக்கு நல்லதாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் எனக்கு தா. எதுவெல்லாம் எது நல்லதோ அதை எனக்கு கொடு, எதுவெல்லாம் எனக்கு கெட்டதோ இந்த நேரத்திலே அதை விட்டு என்னை விட்டு அவைகளை தூரமாக ஆக்கிவிடு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ் நான் மௌத்தாகக்கூடிய தருணத்திலே, மௌத்தானதுக்கு பின்பதாக எது எனக்கு நல்லதோ அதை கொடு, அதுதான் பரக்கத். எது கெட்டதோ அதை விட்டு என்னை தூரமாக்கி விடு, அதுதான் பரக்கத். அருமையானவர்களே, யும்ஜிதுக்கும் பிஅம்வாலி வ பனீன், அல்லாஹ் சொல்கின்றான், பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியத்திலும் அதிகப்படியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கின்றான், அருமையானவர்களே, யும்ஜிதுக்கும் பிஅம்வாலி வ பனீன் வ ஜஅல் லக்கும் ஜன்னாத் வ ஜஅல் லக்கும் அன்ஹாரா. விவசாயத்தை
விவசாயத்தை நான் அதிகமாக்கி தருவேன். ஜஅல்துக்கும் நஹாரா, நீரோடைகளை, தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை என்றால் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆறுகள் எல்லாம் வற்றி போய்விட்டது, ஏரிகள் எல்லாம் வற்றி போய்விட்டது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நாம் செய்கின்ற அந்த பாவத்துடைய பலத்தின் காரணமாக கடலும் வற்றி போனாலும் ஆச்சரியம் கிடையாது. அவ்வளவு காலங்களாக அவ்வளவு பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இன்றைய காலை முதல் இரவு உறங்கும் வரையிலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் எவ்வளவு செய்திருக்கின்றேன், பாவங்கள் எவ்வளவு செய்திருக்கின்றேன் என்று எண்ணி பார்த்தால், அதை அவனே தராசு நிறுத்த பார்த்தால் பாவம் தான் அதிகமாக இருக்குமே தவிர நன்மை கண்டிப்பாக அதிகமாகாது. உள்ளத்தால் பாவம் செய்திருப்பான், சிந்தனையால் பாவம் செய்திருப்பான், கண்ணால் பாவம் செய்திருப்பான், காதால் பாவம் செய்திருப்பான், வாயால் பாவம் செய்திருப்பான், செயல்களால் பாவம் செய்திருப்பான், பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு உதவி இருப்பான். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பாவங்கள் தான் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. பாவங்களை நாம் எப்பொழுது குறைத்துக் கொள்கின்றோமோ அல்லது குறைந்தபட்சமாக நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது தௌபா செய்கின்றோமோ, இஸ்திக்பார் செய்கின்றோமோ, அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்திலே, பொருளாதாரத்திலே கண்டிப்பாக பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். இது சத்தியமாக உண்மை. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வாழ்வாதாரத்திலே பொருளாதாரத்தில் பரக்கத்த வேண்டும் என்றால் நீங்கள் தௌபாவை அதிகமாக செய்யுங்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நமக்கு சில ஆயத்துகள் எல்லாம் சொல்கின்றான். வதன்னூனி இذهب مغاضبا فظن ان لن نقدر عليه ونادى في الظلمات ان لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை சொல்லிவிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளா சென்றார்கள். இந்த ஹதீஸையும் சொல்லிவிட்டு இருக்கின்றார்கள். சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த துவாவின் பலன் என்ன? இது அந்த நபிக்கு மட்டும் பலன் தரக்கூடிய துவாவா அல்லது எங்களுக்கும் பலன் தரக்கூடிய துவாவா என்பதாக கேட்கின்றார்கள். முதலாவதாக இந்த துவாவுடைய அர்த்தத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, ஆனால் நான் ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடியவனாக மாறிவிட்டேன். நபி கண்டிப்பாக அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்திருக்க முடியாது. தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சஞ்சலத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். அதுவும் தவறு என்பதாக அவர் எண்ணியதின் காரணமாக, நான் செய்த தவறு என்பதாக அவருடைய உள்ளம் அந்த சிறு பிழையை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பெரிய வார்த்தை கொண்டு அநியாயக்காரர் என்பதாக, யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து விட்டேன், இதுவும் கூட பரவாயில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய வார்த்தை ரப்பனா ظلمنا, யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ், பாவம் செய்து விட்டோம் யா அல்லாஹ் என்பதாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம் யா அல்லாஹ் என்பதை சொல்கின்றார் என்றால், நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் நாம் நமக்கு செய்கின்ற அநியாயம்தான். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் நாம் நமக்கே செய்து கொள்கின்ற அநியாயம்தான். நாம் செய்கின்ற பாவத்தின் காரணமாக இறைவனுக்கு எந்த ஒரு நுக்சானும், அதாவது எந்த ஒரு குறையும் ஏற்படாது. நாம் பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் ஏதேனும் குறைபாடா? இல்லை. நான் இன்று அசர் தொழவில்லை, மகரிப் தொழவில்லை, இஷா தொழவில்லை, அதன் காரணமாக மாற்றார் எல்லாம் சொல்வார்களே, என்னுடைய கடவுளுக்கு நான் பூஜை செய்தால்தான் அவனுக்கு சக்தி ஏற்படும், என்னுடைய பூஜை எந்த அளவுக்கு உச்சகட்டத்திற்கு செல்கின்றதோ அந்த அளவுக்கு என்னுடைய கடவுளுக்கு சக்தி அதிகமாகும். அதே போன்றா என்னுடைய இறைவன், நான் தொழுதாதான் என்னுடைய இறைவனுக்கு சக்தி கிடைக்கும், நான் தொழவில்லை என்றால் என்னுடைய இறைவனுக்கு சக்தி கிடைக்காது என்பதாக பொருளா? இல்லை. நான் தொழுதாலும் தொழவில்லை என்றாலும் சரி, நான் என்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது. அது எல்லாம் நமக்கு நாம் செய்கின்ற அநியாயம் தான். ரப்பனா ظلمنا انفسنا, பொய் சொல்லி விட்டேன், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன். ஒருவரை ஏமாற்றி விட்டேன், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன். திருடி விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், மோசடி செய்து விட்டேன், நான் எனக்கு செய்து கொண்ட அநியாயம்தான். அருமையானவர்களே, நாம் எந்த பாவங்கள் செய்தாலும் சரி, ரப்பனா ظلمنا انفسنا, நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன் என்பதான் நபிமார்கள் சொல்வதை போன்று நாமும் அந்த வார்த்தைகளை கொண்டு துஆ செய்யலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த ஆயத்தை ஓதி காட்டி
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லும் பொழுது சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவுடைய பலன் அந்த நபிக்கு மட்டுமா அல்லது எங்களுக்கும் கிடைக்குமா என்பதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் ஆயத்தில் தொடராக சொல்கின்றான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டேன் என்பதாக அந்த நபி துஆ செய்யக்கூடிய தருணத்திலே அல்லாஹ் அதுக்கு அடுத்தபடியாக சொல்கின்றான், ஃபஸ்தஜபனா லஹு, நாம் அவருக்கு பதிலளித்தோம். அந்த நெருக்கடியிலிருந்து அந்த சிரமத்திலிருந்து நாம் அவரை காப்பாற்றினோம். அதே போன்றுதான் எல்லா முஃமின்களுக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் சொல்கின்றான். அருமையானவர்களே, எப்படி என்றால் எல்லா முஃமின்களும் துஆ செய்தால் இந்த வார்த்தையை கொண்டு கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை அங்கீகரிக்கின்றான். பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பாவ மன்னிப்பு அங்கீகரிக்கின்றான். பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு சில நிபந்தனை இருக்கின்றது. முதலாவதாக நிபந்தனை, பாவ மன்னிப்பு கேட்கின்ற நபர் அல்லது யாருக்காக வேண்டி கேட்கின்றாரோ அவர் இறைவனை ஈமான் கொண்ட நபராக இருக்க வேண்டும், முஸ்லீமாக முஃமினாக இருக்க வேண்டும். முதலாவதாக பாவ மன்னிப்பு கேட்கின்ற நபர் அல்லது யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கின்றாரோ அவர் தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், சகோதரராக இருக்கட்டும். என்னுடைய சகோதரனுக்காக நான் துஆ செய்த பாவ மன்னிப்பு கேட்டால் என்னுடைய சகோதரன் கண்டிப்பாக முஃமினாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அல்லாதவராக இருந்தால் அந்த துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படாது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஈமானுடைய ஷர்த் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முதல் நிபந்தனை, பாவ மன்னிப்பு கேட்கின்ற நபர் முஃமினாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, தான் செய்த குற்றத்தை நினைத்து வருந்த வேண்டும். அந்த குற்றத்தை பற்றி உண்டான கவலை அவருடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக சொல்கின்றார். ஆனால் இங்கிருந்து வெளியே சென்றால் மீண்டும் அந்த பாவத்தை தொடரலாம் என்ற எண்ணத்தோடு செய்தால் அந்த இஸ்திக்ஃபாருக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, இனிமே நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்ற உறுதி அது உள்ளத்தில் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த தவறை செய்து விட்டேன், இதற்கு பின்பதாக இந்த பாவத்தை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மௌத்தாகக்கூடிய வரையிலும் கண்டிப்பாக இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் என்பதாக உறுதி கொண்டு இருந்து அல்லாஹ்விடம் நான் தௌபா செய்தால், தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா என்பதற்கு பொருள் இதுதான். களப்பற்ற தௌபாவாக தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். அருமையானவர்களே, உலகத்தில் நிகழ்கின்ற எல்லா மாற்றங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா அழிவுகளுக்கும், நம்முடைய வாழ்வாதாரங்கள், பொருளாதாரங்கள் பரக்கத்து இல்லாமல் போனதற்கு நாம் செய்கின்ற பாவங்கள் தான் காரணம். ஆகவே அருமையானவர்களே, வரக்கூடிய காலங்களில் நாம் செய்கின்ற பாவங்களை குறைத்துக் கொண்டு அதை விட அதிகமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லிட்டானா கேட்டுக்கோங்களேன்.